ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராதாரி கிரியேஷன். இன்றைக்கி வந்துட்டு நாம் ஒரு சிம்பிளான ஸ்லீவ் டிசைன் தான் ஆரியில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்துட்டு ஸ்லீவ் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம எப்படி ஆரி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, இப்போ நான் வந்துட்டு செயின் ஸ்டிச் தான் நான் வந்துட்டு போட போகிறேன். எந்த ஒரு ஸ்டிச் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் நெக்லேயாக இருந்தாலும் சரி தான், அதே மாதிரி ஸ்லீவ்லேயாக இருந்தாலும் சரி தான், எப்பயுமே நம்ம செயின் ஸ்டிச் போட்டுட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அடுத்த டிசைன்ஸ்லாம் நம்ம போடணும். சரிங்களா? இப்போ வந்துட்டு செயின் ஸ்டிச் வந்துட்டு எத்தனை லைன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு அதில் டவுட் இருக்கும். செயின் ஸ்டிச் வந்துட்டு 4 லைன்ஸாவது போடணும். சரிங்களா? குறைஞ்சபட்சம் 4 லைன்ஸாவது போடணும். 5 லைன்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் பெட்டர். சரிங்களா? 4 லைன்ஸ் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா டெய்லருக்கு வந்துட்டு உங்களோட ப்ளவுஸை தைச்சி திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? எப்பயுமே ஸ்டிச் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். லாக் ஸ்டிச்னால் உங்களுக்கு எப்படின்னு தெரியும். பேக் சைட் போயிட்டு குட்டியாக ஒரு செயின் எடுத்துகிட்டு நம்ம திருப்பிக்கிறோம். அதுக்கு பேர் தான் லாக் ஸ்டிச். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு செயின் ஸ்டிச் தான் வந்துட்டு போட்டுட்ருக்கேன். பாருங்கள், இது வரைக்கும் நான் போட்டிருக்கேன். 4 லைன்ஸ் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு 1 லைன் ஃபுல்லாகவே நான் போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ இதே மாதிரி நம்ம 4 லைன்ஸ் வந்துட்டு நம்ம போடணும் இல்லையா? அந்த 4 லைன்ஸ் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் 4 லைன்ஸ் வந்துட்டு போட்டுட்டேன். ஒட்டி போட்டிருக்கேன். கேப் இல்லாத மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் போட்டுட்டேன். அதே மாதிரி சென்டரில் வந்துட்டு லைன் எடுத்திருக்கேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு பார்டருக்காக ஒரு 3 லைன்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் லைன் வந்துட்டு சுகர் பீடு ஒரு லைன் நான் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் சென்டரில் 4 mm பீடு கொடுத்துப்பேன். அதுக்கப்புறம் சுகர் பீடு ஒரு லைன் நான் கொடுப்பேன். சரிங்களா? இப்போ வந்துட்டு சுகர் பீடு நான் கொடுத்துக்கிறேன். சுகர் பீடு வந்துட்டு நாம் 2 நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். 2 நம்ம எடுத்துக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சுகர் பீடுக்கு அடுத்து எந்த சைஸ் நீங்கள் பீடு எடுத்தாலும் ஒன்றா தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். அது உங்களுக்கு நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லிகிட்டே வரேன். ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஃப்ரேமில் போடும்போது அழகாக இருக்கும். ஃப்ரேமில் போட்டதுக்கு பிற்பாடு நீங்கள் பார்க்கும்போது அது லூஸாக தொங்கிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி அது அது ஒரு மாதிரி அந்த இடத்துல போய் கரெக்டாக உட்காராமல் மேலே தூக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு கேப்பு தெரியும். ஓகேவா? ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. சுகர் பீடை 2 வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 24 நீடில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பீடுக்கெலாம் எந்த நீடில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் நான் தெளிவாகவே சொல்லியிருக்கேன். பட் நான் இதில் வந்துட்டு 14 நீடிலே யூஸ் பண்ணி போடுறேன். ஏன்னா இது ஃபுல்லாகவே 14 நீடில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் அதில் தான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் 24 நீடில் பீடு ஒர்க்குக்கெலாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம 2 பீடாக ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது சென்டரில் வந்துட்டு கேப் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த 2 பீடையும் இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் போடுங்க. உங்களுக்கு வந்துட்டு அந்த சுகர் பீடுக்கு இடையில் இருக்கிற கேப் வந்துட்டு வராமல் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு பாருங்கள் 14 நீடில் வந்துட்டு பீடு யூஸ் பண்ணுறதுக்கு வரல. ஸோ அதனால் திருப்பி நான் 24 நீடில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அதுதான் எதுக்கு நம்ம எந்தெந்த நீடில் யூஸ் பண்ணணுமோ அந்தந்த நீடில் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும், பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, இதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக நான் போட்டு முடிச்சிட்டேன். சரிங்களா? ஒரு லைன் ஃபுல்லாகவே சுகர் பீட் நான் கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சென்டரில் 4 mm பீடு வந்து நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்துட்டு நான் 24 நீடில் தான் 24 0.4 mm நீடில். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு பீடை தான் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். சரிங்களா? நான் வந்துட்டு சுகர் பீடு ஒரு லைன் நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தேன் இல்லையா? அது கொடுத்ததுக்கப்புறம் என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இன்னொரு லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஒவ்வொரு லைனுமே முடிஞ்சதுக்கப்புறமும் என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்குவேன். இது என்னோடய பழக்கம். ஏன்னா வந்துட்டு நம்ம ஏதாவது தப்பாக போட்டுட்டோம் அப்படின்னா கூட நம்ம ஃபுல்லாகவே கழட்டி பிரித்து போட்டுட்ருக்க தேவையில்லை. நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு லைன் கரெக்டாக போட்டிருப்போம். செகண்ட் லைன் தப்பாக போட்டிருந்தா கூட நம்ம கரெக்டான அளவை நம்ம எடுக்கணும்னு நினச்சிட்ருப்போம். இது வரைக்கும் பிரிக்கணும் அப்படின்ட்டு. சம்டைம்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம ஏதாவது கை தவறி பட்டுருச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே பிரிஞ்சுட்டு வர சான்ஸ் இருக்குது. நீங்கள் என் நாட் போட்டு ஒவ்வொரு லைனுக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டு அடுத்தது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் த்ரெட்டை கட் பண்ணல. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் என் நாட் போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு திருப்பி நாட் போட்டுட்டு அந்த மாதிரிலாம் நான் பண்ணல. என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். திருப்பி நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், அடுத்த லைன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சரியா? என் நாட் போட்டிங்கன்னா ஒவ்வொரு லைனுக்கும் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் நம்ம என் நாட் போடும்போது ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு அது. சரிங்களா? இதில் வந்துட்டு 3 பீடு வந்துட்டு நம்ம லோட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கு மேலே நம்மளால் வந்துட்டு இந்த நீடியில் லோட் பண்ண முடியாது. இன்னும் அதிகமாக லோட் பண்ணி நம்மளோட ஒர்க்கை ஸ்பீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உடன் நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு நீங்கள்
நிறைய பீடு வந்து லோட் பண்ணிவிட்டு ஈஸியாகவே இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா முடிச்சிடலாம். சரிங்களா? எப்பவுமே நம்ம ஆரி ஒர்க் போடும்போது பொறுமையாக போடணும். இதில் வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேக வேகமாக போட முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, கரெக்டாக வந்துட்டு போய் லாக் ஆகாமல் போகலாம். இல்லாட்டி வந்து ஸ்டிச் கரெக்டாக வராமல் போகலாம். கோணல் மானலாக போகலாம். இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பீட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே பெரிய பீடெல்லாம் ஒவ்வொன்றா தான் ஸ்டிச் பண்ணணும். இதை நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். பெரிய பீடெல்லாம் 2 2 நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது தூக்கிட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒர்க்கு சீக்கிரம் முடியணுமேனுக்கோசரம் நீங்கள் அந்த மாதிரி தப்பை பண்ணிடாதீங்க. இப்போ பாருங்கள், நான் லாஸ்ட் பீட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அங்கே வந்துட்டு நான் என் நாட் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணுவேன். லாஸ்ட் பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என் நாட் போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நரம்பு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நாட் கரெக்டாக தான் போட்டிருக்கோமான்னு சொல்லிவிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை இழுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த லைனுக்கு போங்க. ஏன்னா நரம்பு வந்துட்டு ஒரு சில டைம் நம்ம கரெக்டாக லாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஒரு சில டைம்ஸ் வந்து அது என்னாகும் அப்படின்னா கரெக்டாக லாக் ஆகாது, அது வழுக்கிட்டு போயிடும். கீழே பிடிச்சி இழுக்கும் போது மேலேயும் சேர்ந்து கீழே அது கலண்டு வந்துடும். அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு அடுத்த லைன் போங்க. இப்போது நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்துட்டு சுகர் பீடு தான் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? என்னோடய பார்டரோட அளவே வந்துட்டு இவ்வளோ தான். சரிங்களா? ஒரு 1/4 இன்ச்சுக்கு அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். அந்த செயின் ஸ்டிச்சு நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச் அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக ஸ்லீவ் டிசைன்லாம் போடும்போது பார்க்குறதுக்கு கிராண்டாகவும் இருக்கும். அதே மாதிரி ஒர்க்கும் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஒரு சிலர்லாம் வந்துட்டு எனக்கு கிராண்டாக வேணாம், எனக்கு கொஞ்சம் சிம்பிளாகவே போட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு சுகர் பீட் லைன் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஃபுல்லாகவே முடிச்சாச்சு பார்டரு. இப்போ சென்டரில் ஒரு லைன் நான் எடுத்திருக்கேன் ஆல்ரெடி. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணி லைன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆஃப்க்கு வந்து நான் ஒரு அந்த சைடு ஃபுல்லாகவே நம்ம லைன்ஸ் தான் போட போகிறோம். ஸோ அதனால் அந்த ஆஃப்க்கு ஃபுல்லாக நான் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் லைன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி வர மாதிரி நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்கேல் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், 3mm பீடு எடுத்திருக்கேன், சுகர் பீடு இது எல்லாமே வந்துட்டு இப்போ போடுறதுக்கு தேவைப்படும். நீடிலும் பார்த்துக்கோங்க, 14 நம்பர் நீடில். சரிங்களா? இப்போது டபுள் ஸ்டாண்ட் நமக்கு த்ரெட்டு வேணும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பாபினில் த்ரெட்டை சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒர்க்கை. இப்போ நான் பாருங்கள் செயின் ஸ்டிச் தான் நான் போட போகிறேன். ஃபஸ்ட்டு 5 செயின் ஸ்டிச் நான் வந்துட்டு போடணும். சரிங்களா? பாருங்கள் எப்படி போடுறேன்ட்டு. ஃபஸ்ட்டு 5 ஸ்டிச் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நான் 14 நம்பர் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா த்ரெட் ஒர்க்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் அங்கங்கே தான் பீடு ஒர்க் கொடுக்குற மாதிரி வரும். இப்போ பாருங்கள், நான் 5 செயின் ஸ்டிச் வந்து நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது வந்துட்டு சில்க் த்ரெட்டு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் பார்த்து தான் பண்ணணும். நீடிலோட ஹூக் பார்ட்லாம் கரெக்டாக த்ரெட்டு வந்துட்டு பட்டுருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கட் ஆயிரும். ஸோ அதனால் பார்த்து மெதுவாக பொறுமையாக போடுங்க. வேகமாக இழுத்துறாதீங்க. அந்த ஹூக் பார்ட் வந்து ஷார்ப்பாக இருக்கிறதுனால த்ரெட்டு கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் இங்கே வந்துட்டு ஒரு சுகர் பீட் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்தது வந்துட்டு ஆன்டிக் கலர் பீடு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது 3mm பீடு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு சுகர் பீட் அகெயின் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ சேம் அதே மாதிரி செயின் ஸ்டிச் நம்ம வந்துட்டு 5 லைன்ஸ் நம்ம போட்டுக்கிறோம். ஓகேங்களா? எப்பயுமே கீழே இருந்து தான் நீங்கள் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் இந்த மாதிரி மாடலுக்குலாம் கரெக்டாக வரும், டிசைனுக்குலாம். இப்போது சேம் அதே மாதிரி தான் ஒரு சுகர் பீட், ஒரு 3mm பீட், அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் இந்த மாதிரி கொடுத்து நம்ம ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போது நீங்கள் சென்டர் லைன் எந்த மாதிரி போட்டு எந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கீங்களோ சேம் அதே மாதிரி தான் அடுத்தடுத்தும் நம்ம கொடுக்கணும். சரிங்களா? இப்போ செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த அளவு போட்டிருக்கீங்களோ, ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா ஒர்க்கு, அதில் நீங்கள் செயின் ஸ்டிச்சோட அளவு என்ன போட்டிருக்கீங்களோ கடைசி வரைக்கும் அதுதான் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். சப்போஸ் நீங்கள் இதில் செயின் ஸ்டிச் பெருசாக போட்டு அடுத்த லைன் நம்ம போடுவோம் இல்லையா, அங்கே வந்துட்டு நீங்கள் சின்னதாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஏறுக்கு மாறாக வந்துடும். ஓகேங்களா? என்ன சொல்கிறது, ஒன்று மேலே ஒன்று கீழே அந்த மாதிரி போயிடும், ஒரே லைனில் வராது. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் போடுற செயின் ஸ்டிச்சோட அளவு இந்த இதில் வந்துட்டு முக்கியமாக தேவைப்படுது.
ஸோ அதில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்டிச் வந்துட்டு இந்த மாடல் ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? நான் வந்துட்டு த்ரெட்டு இந்த ஃபேப்ரிக்கோட கலர் த்ரெட்டே நான் வந்து எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்கணும், எனக்கு வந்துட்டு கோல்டன் கலரில் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இந்த ப்ளவுஸோட கலர்லேயும் நான் வந்துட்டு கொடுக்குறேன். ஏன்னா கஸ்டமர் எனக்கு அந்த மாதிரி தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் கொடுத்துருக்கேன். சைடில் நான் வந்துட்டு செயின் ஸ்டிச் வந்துட்டு கோல்டன் கலரில் கொடுக்கலாமான்னு கேட்டேன். பட் அவங்க வந்துட்டு அதுக்குமே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எனக்கு ஒரே கலர்லேயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிட்டேன். நீங்கள் வந்துட்டு சென்டர்லேயும் கோல்டன் கலரில் கொடுத்துட்டு சைட்லேயும் நீங்கள் கோல்டன் கலர்லாம் கொடுக்கலாம். சைடில் அப்படிங்கிறது வந்துட்டு நான் நெக்ஸ்ட்டு சொல்லித்தரேன். அடுத்தது அதுதான். இப்போது இதே மாதிரி தான் நம்ம பொறுமையாக போட்டே வரோம். உங்களுக்கு இது நார்மல் செயின் ஸ்டிச் போடுற மாதிரி தான் வரும். இடையில் அங்கங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சுகர் பீட் 3mm பீட் சுகர் பீட் கொடுத்து நீங்கள் அந்த இடத்த ஃபில் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்தடுத்த லைன் போடும்போது நீங்கள் கரெக்டாக பார்த்து தான் போடணும். அதாவது இப்போ சென்டரில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அந்த பீடோட அளவுக்கு தான் நீங்கள் வந்துட்டு செயின் ஸ்டிச்சோட அளவுக்கு தான் நீங்கள் வந்துட்டு அடுத்து எல்லாமே போடணும். நான் இது வரைக்கும் போட்டு முடிச்சிருக்கேன். இது ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, கரெக்டாக நம்ம முடிச்சிடலாம். பாருங்கள், முடிச்சிட்டேன். நான் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் நான் ஸ்டிச் போடலை. இதோட நான் முடித்து எண்ணாட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நான் எண்ணாட் போட்டே ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதே மாதிரி தான் செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். பட் பீடு யூஸ் பண்ணாமல். ஓகேவா? ஏன்னா இதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நமக்கு என்ன சொல்கிறது, இன்னும் நம்ம சென்டரு பீடெல்லாம் கொடுத்துருக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டும். இன்னும் கொஞ்சம் நமக்கு கிராண்டாக எடுத்து காட்டும். ஓகேங்களா? இது நான் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளாஷ் லைட்டில் போட்டு யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு அது தெரியுமா அப்படின்ட்டு. ஒருவேளை நான் ஜரி த்ரெட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருந்தேன், இல்லை ஃபேப்ரிக் தகுந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். பட் இது ஒர்க் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு எப்போவுமே கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்க முடியும். இப்போது நீங்கள் வந்துட்டு பண்ணுறீங்க அப்படின்னா கோல்டன் கலரில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். பட் இந்த மாதிரி நான் சில்க் த்ரெட் வச்சு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பொறுமை வேணும். பட் நீங்கள் வந்துட்டு சில்க் த்ரெட்டு கட் ஆகாமே பார்த்துக்கணும். அப்படி கட் ஆயிருச்சு அப்படின்னா இடையில நாட் போட்டுட்டு அது வந்துட்டு உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால் சில்க் த்ரெட்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நீங்கள் சில்க் த்ரெட்டை வந்துட்டு கட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் இங்கேயும் வந்துட்டு எண்ணாட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கெல்லாம் நீங்கள் எண்ணாட் போடாமல் அங்கேருந்து இங்கேருந்து அங்கேன்னு போனீங்கன்னா உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் வந்துட்டு எண்டிங்கில் கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு லைன் போய்க்கோங்க. எப்போவுமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக எண்ணாட்டில் இதில் போடுங்க. இதில் வந்துட்டு 4 த்ரெட்டு வரும் எண்ணாட் போடும்போது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பார்த்து தான் போடணும், இல்லைன்னா பிசுறு தட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பொறுமையாகவே நீங்கள் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த சைடும் இதே மாதிரி நார்மல் செயின் ஸ்டிச்சு நான் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். பீடில் சென்டரில் நம்ம பாருங்கள் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் போட்டிருக்கோம். அந்த மாதிரி 2 பீடுக்கும், அதாவது 2 பீடுக்கு இடையில கேப் வரக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணால் தான் உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் வந்துட்டு கிடைக்கும். அதே மாதிரி இதிலெல்லாம் ஃபுல்லாக நம்ம லைன்ஸ் போட்டு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் லைன்லாம் வந்துட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் ஸ்கேல் யூஸ் பண்ணியே போடுங்க. பொறுமையாக போடும்போது நமக்கு வந்துட்டு கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்கோடு கிடைக்கும். சரிங்களா? இங்கேயும் நான் வந்துட்டு எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த சென்டரை வந்துட்டு நம்ம சென்டரில் நம்ம போட்டிருக்க ஸ்டிச்சை வச்சு தான் அடுத்தடுத்த ஸ்டிச் வந்து நம்ம கண்டினியூவாக போட்டு வர போகிறோம். அதுக்கு நான் வந்துட்டு ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா லைன்ஸ் வச்சு நான் வரைஞ்சிக்கிறேன். லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்துட்டு
மெஷர்மெண்ட் டேப்பு, அதாவது டெய்லரிங் டேப் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணியும் நீங்கள் லைன்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக போட்டுக்கோங்க. எப்பயுமே இந்த மாதிரி கிளாஸ் பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம போட்டு முடிக்கிற வரைக்கும் அந்த லைன்ஸ் வந்து நமக்கு தெரியணும் இல்லையா? அதனால் கரெக்டாக போடுங்க. ஃபஸ்ட்டு என்ன அளவு நீங்கள் லைன் போடுறீங்களோ, எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் விட்டு போடுறீங்களோ, அதே டிஸ்டன்ஸ் வந்து கடைசி எண்டிங் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கன்டினியூ பண்ணிகிட்டே வரணும். ஸோ அதனால் பார்த்து போடுங்க. இந்த லைன்ஸ் போடுறதுக்குலாம் நம்ம பெருசாக ட்ரேஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் பேப்பர் ட்ரேஸ் எல்லாம் வச்சு எடுக்கணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் நார்மலாகவே ஃப்ரீ ஹேண்டாகவே போட்டுக்கலாம். பட் ஸ்கேல் யூஸ் பண்ணி போடுங்க. சாரி, ஃப்ரீ ஹேண்டாக இல்லை, ஸ்கேல் யூஸ் பண்ணி போடுங்க. நார்மலாக நம்ம பட்டர் சீட்டில் யூஸ் பண்ணி அப்படிலாம் தேவையில்லை. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், லைன்ஸ் வந்துட்டு பர்ஃபெக்டாக போட்டுட்டேன். இந்த சைடும் சரி, அந்த சைடும் சரி. இப்போது சென்டர் லைன் நம்ம எப்படி போட்டிருக்கோமோ அதை ஃபாலோ பண்ணி தான் அடுத்தடுத்த ஸ்டிச் வந்து நான் போடுறேன். நீங்கள் வந்துட்டு இதே மாதிரி தான் 5 லைன்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி போட்டுக்கோங்க. கீழே இருந்து தான் ஸ்டிச் வந்துட்டு அடுத்தடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். மேலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இதை நான் முதல்லே சொல்லிட்டேன். ஸோ அதனால் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஃபுல்லாக எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். கீழேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண சொன்னதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா, ஒரே அளவில் எல்லாமே வரும். சரிங்களா? அதனால் நம்ம வந்துட்டு எப்பயுமே கீழே இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நம்ம போடும்போது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக எடுத்து லைன்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்கோட உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.